ஏதோ மதியத்துலேருந்து ஒரே நெஞ்சு வலியா இருக்குதுங்க. நம்ம ஊர்ல நடக்காத அதிசயம்லாம் நடக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்காருங்க. இங்க பாருங்க பூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. நம்ம வீட்டாளுக்கு தான் சர்ப்ரைஸே பண்ண தெரியாது. எங்க இருந்துடா இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாரேன்னு பார்த்தா, நேற்று வீடியோ போட்டோம் இல்லைங்க, மனுஷன் பார்த்துட்டு ஆடி போயிட்டாப்ல. எதையாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தே ஆகணும்னு வீடியோவில் என்ன பூ காமிச்சனோ அதே கடைக்கு போய் அதே பூ வாங்கிட்டு வந்துருக்காரு. நம்ம வீட்டாளுக்குலாம் சர்ப்ரைஸ்ல ஏணி வச்சாலும் எட்டவே எட்டாதுங்க. வெட்டிங் டே பர்த்டேக்கு என்ன தெரியுமாங்க பண்ணுவாரு? வாடி கடைக்கு போலான்னு கடை கூட்டிட்டு போவார். உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்கோ, காசை பத்திலாம் யோசிக்கவே யோசிக்காதம்பாரு. ஆனா அந்த கடையே நமக்கு பிடிக்காது. பிடிக்காத கடையில் நாம எப்படி வாங்குறது? அதெல்லாம் தெரிஞ்சுதாங்க அந்த கடை கூட்டிட்டு போவாரு. உனக்கு எதுவுமே பிடிக்கலையா, சரி வா அடுத்த வருஷமும் இல்லைன்னா அடுத்த வருஷமும் அதே கடைக்கு தான் கூட்டிட்டு போவார். இப்படியாப்பட்ட மனுஷன் ஒரு நாள் வீடியோ பார்த்துல அவன் ஞானம் வந்துடாதே. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாரு போல இருக்குங்க. கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டாரு போல இருக்குது. எப்படியோங்க நமக்கு தேவையான பூ வந்துருச்சுல, அது போதுங்க. ஒரு பூ வாங்குறதுக்கு என்னென்னலாம் பேச வேண்டியது இருக்குதுன்னு பாருங்க. இதை காலையிலே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் ஓரிகராச்சும் ஆக்கி இருந்திருக்கலாம். எதையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், பழைய சோத்தோடய விட்டுட்டேங்க. பரவாயில்லைங்க, பழைய சோறு உடம்புக்கு நல்லது தான். இதுல என்ன இருக்குது?